வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னாக்க சாத்தானை சூப்பரா ஜெயிக்கலாம். சொல்லுங்க. ஏன்னா நம்மள்கிட்ட அதாவது நம்ம செய்யற செயல்லையே இது நம்ம செய்யறது சாத்தானுடைய செயலா இல்ல ஏசப்பாவுடைய செயலான்னு நமக்கு தெரிஞ்சே போயிடும். சரிங்களா? அப்போ கெடுதல் செய்யறதுக்கு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னாக்க அது யார் சொல்ற செயல்? அது யார் கொடுக்குற ஆலோசனை? சாத்தான் கொடுக்குற ஆலோசனை. ஏன்னா மற்றவங்களை அதாவது தீமைக்குள்ளா சோதிக்கிறது, நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம தீமை நினைக்கிறது, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிற சுபாவம், மற்றவங்களை பற்றி புறணி பேசுகிற சுபாவம், ஒருத்தவங்களை முன்னாடி இல்லாமல் பின்னாடி பேசுறது, ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசுறது, அதெல்லாம் யாருடைய குணம்? சாத்தானுடைய குணம். இப்போ இதெல்லாம் நமக்கே தெரியணும். சரிங்களா? இப்போ நம்ம தேவையில்லாத நம்ம பேசுகிறோம், தீமையான காரியங்களை நினைக்கிறோம் அப்படின்னாக்க அது யார் கொண்டு வர ஆலோசனை? சாத்தான் கொண்டு வர ஆலோசனை. சரி, மற்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறோம், மற்றவங்களுக்கு அன்பு செய்யறோம் அப்படின்னாக்க இதெல்லாம் யார் கொடுக்குற? இதுல நமக்கு தெரிஞ்சிடலாம். சரிங்களா? அப்போ நமக்கு வர வேண்டிய, அதாவது நம்முடைய மூளைக்கு வர வேண்டிய எல்லா நன்மையான காரியங்களும் யாரு கொடுக்கறது? அப்போ நம்ம மூளைக்கு தீமையான செயல்கள்லாம் கொண்டு வர்றது யாரு? சாத்தான். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஹலோ. அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஏசப்பாவுடைய வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? கவனிக்கணும், தியானம் பண்ணணும். சொல்லுங்க. ஓகே. அப்போ எப்படி ஏசப்பா எப்படி பிசாசை ஜெயித்தாரோ அதே போல நாமளும் என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். சாத்தானை ஜெயிக்கணும். சொல்லுங்க. சாத்தான் தோக்கணும். ரைட்டு. யார்கிட்ட அவன் தோக்கணும்? சொல்லுங்க. என்கிட்ட தோக்கணும். சொல்லு. சாத்தான் என்கிட்ட தோக்கணும். அவனை நானு ஏசப்பாவோட வசனத்தை கொண்டு நான் ஜெயிப்பேன். ஏசப்பா எப்படி ஜெயித்தாரோ அதே போல நானும் அந்த சாத்தானை வசனத்தை கொண்டு ஜெயிப்பேன், ஜெயம் எடுப்பேன், வெற்றி காண்பேன். தேங்க்யூ ஜீசஸ். கேட்டுங்க. என்ன வசனம் சொல்லி கொடுத்தேன்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சொல்லுங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சொல்லுங்க. மத்தேயு 4:4. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மத்தேயு 4:4.